நம்ம குழந்தை ரூபத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் நம்மளுடைய குழந்தைகள். மீடியால என்ன பத்தி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆனேன்னு சொன்னேன். என் பையனே ஹைப்பர் ஆக்டிவ் தான். துருன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பான். இப்ப கூட கூட்டி கொண்டு ஆஃபீஸ்ல போயிட்டு நான் வந்து அவங்க கிட்ட சாரி சொல்றேன், இவனை கூப்பிட்டு சாரி சொல்லுனா பசங்க படம் பாருங்க அப்படின்றான். இந்த பசங்க மாரி நான் பண்ணதுனால எனக்கு ஈஸியா இருக்கு. இப்போ குழந்தைகளை வச்சு படம் பண்றது ரொம்ப ஈஸி. உங்களை எல்லாரையும் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் என்னன்னாலும் கேளுங்க. அதை படத்தை பற்றி என்ன விஷயம்னாலும் கேளுங்க. நானும் ரொம்ப சேட்டை பண்ணாத சேட்டையே கிடையாது சின்ன வயசில். என்னோட குழந்தையும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏன் ஹைப்பர் ஆக்டிவ்னு பேர் வச்சுருக்காங்க. மேபி நீங்கள் டாக்டராக இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இந்த படம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த படத்தை எடுத்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எதனால் இதை ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிறாங்க? இல்லை, அதுதான் அது ADHDங்கிறத ABCனோட வச்சுக்கலாம். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் எழுதியிருப்போம். சும்மா புதுசாக இதெல்லாம் வந்து அமெரிக்கா, லண்டன் அதிலிருந்து இறக்குமதியான விஷயங்கள் தான் இதெல்லாம். நீங்களும் நானும் வந்து கிராமத்தில் வளர்ந்துருப்போம். நமக்கு அதுக்கு தான் ஜெயபிரகாஷ் சர்க்காட் வந்து சொல்லுமில்ல, நம்ம குதிக்கிறதுக்கு கிணறு இருந்துச்சு, அணியாக்குரிய ஏரி விளையாடுறதுக்கு மரம் இருந்தது, எல்லா வசதிகளுமே இருந்தது, பிளே கிரவுண்ட் இருந்தது. இன்னைக்கு எத்தனை ஸ்கூலில் வந்து பிளே கிரவுண்ட் இருக்குது. ரொம்ப ஸ்கூலில் வந்து பார்த்தா கார் பார்க்கிங்கில் தான் குழந்தைகளுக்கு விளையாட்டுதுன்னு வச்சுருக்காங்க. அதுவும் பிடி பீரியடில் தான் வந்து விளையாடக்கூட விடுறது கிடையாது. ஸோ அந்த பிரச்சனைகள் ரொம்ப இருக்குது. இது வந்து ADHD அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னா துருதுருப்பு இருக்குது, சுறுசுறுப்பை தான் அவங்க வந்து புதுசாக பேர் வச்சு கண்டுபிடிச்சி வேற இதுங்கிறதுக்கு அந்த தெரப்பி இந்த தெரப்பின்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதில் தான் சூர்யா சார் சொல்லியிருப்பார்ல, வெளி உலகம் என்ன வேணாலும் உங்கள் குழந்தைய பார்த்துட்டு போகுது, நீங்கள் பக்கத்திலே இருந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னாவே அதுவே பெரிய ப்ளஸ் தான். இன்னொன்று என்னன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். சாக்லேட் என்னது அது வந்து ஹைப்பரை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து ரொம்ப குறைக்கிறது வந்து ரொம்ப நல்ல. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே குறையும். இங்கே வந்து என்ன அப்படின்னா, அடுத்தவங்க வீட்டு குழந்தை வந்து ரொம்ப துருன்னு சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். சா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா. அதே இது வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வந்து அப்படி சுறுசுறுப்பாக இருந்து ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, சனியா எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல உட்காராம சுற்றிக்கிட்டே தெரியுது அப்படிமா. ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை சொல்லுவாங்களா, அடுத்த வீட்டை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும், நம்ம வீட்டில் பார்க்கும்போது டார்ச்சராக இருக்கும். எனக்கு ரொம்ப நான் எல்லாத்துலேயுமே சொல்கிற ஒரு கவிதை வந்து என்னன்னா, அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தான். என்னன்னா, தினங்களை கொண்டாடுவதை விட்டு எப்பொழுது குழந்தைகளை கொண்டாட போகிறோம் அப்படிம்பாரு. நம்ம முதல்ல குழந்தைகளை நம்ம கொண்டாடணும், அதை ரசிக்க கற்றுக்கணும், அது பண்ணுற சேட்டையை முதல்ல ரசிக்கணும். ஒரு நல்ல ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லுவாங்க, இந்த இப்போ இருக்கிற நமக்கு குழந்தைகள்லாம் இதுக்கு பண்ணுற என்ன அப்படின்னா, நம்ம எப்படி குழந்தையா இருந்தோம், என்ன சேட்டை பண்ணோம், அப்பா கிட்ட என்ன டார்ச்சர் பண்ணோம், அவங்கள்ட்ட என்ன கேட்டோம், என்ன சாப்பிட்டோம், எந்த மாதிரி ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு, அந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம குழந்தை ரூபத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் நம்மளுடைய குழந்தைகள். அதை நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு என்ஜாய் பண்ணாம சனியை சேட்டை பண்ணுது அது பண்ணுது அப்படின்னு அதை கம்ப்ளைண்ட் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் அப்படின்னு பண்றோம். எல்லா டீச்சர்ஸ்களுமே ஒரு அம்மா தான், எல்லா அம்மாவுமே ஒரு டீச்சர்ஸ் தான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே குழந்தைகளோட நம்ம ஈஸியா டிராவல் பண்ணலாம். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க, என் பையன் ஹைப்பர் ஆக்டிவ். என் பையனே ஹைப்பர் ஆக்டிவ் தான். எனக்கு அன்புக்கரசுன்னு ஒரு பையன் துருன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பான். இப்போ கூட கூட்டி கொண்டு ஆஃபீஸில் தான் விட்டு வந்துருக்கு. பட் அவனை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகும். அந்த இதில் அதை பற்றி நானும் என் மனைவியுமே ரொம்ப ஃபீல் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இப்படி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ இந்த கஷ்டம் எவ்வளோ பேருக்கு இருக்குது. நான் நினச்சது 10% ஆளுகள் தான் இந்த மாதிரி இருக்காங்க நினச்சேன். ஆனால் 200 பேர் என் பையனுக்கு இதுதான், என் பக்கத்து வீட்டு பையனுக்கு இதுதான், என் தங்கச்சி பையனுக்கு இதுதான், என் அண்ணன் பையனுக்கு இதுதான்னு இப்போ இந்த படம் வந்ததுக்கப்புறம் 200 பேர் சொல்கிறாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் தான் பிரச்சனை. நீங்கள் உங்கள் குழந்தைய கொண்டாந்து உங்கள் அப்பா அம்மாவோட ஊரில் கொண்ட 1 வருஷமோ 6 மாதமோ விட்டீங்க அப்படின்னா அவன் ஈஸியாக க்யூர் ஆகிடுவான். அதுதான் சிறந்த ட்ரீட்மெண்ட். டாக்டர்கள் பண்ணாத ஒரு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் கிராமத்தில் விடுங்கன்னு சொல்லலை. முதல்ல அந்த என்விரான்மெண்ட்டே இருக்கணும். ஒரு 750 650 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அடைச்சி போட்டுக்கிட்டு நம்ம இன்னொரு தப்பு என்ன தெரியுமா பண்ணுறோம், சின்னமாக குழந்தை வளர்ந்து வரும்போது துருன்னு இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவி ஆன் பண்ணி ஒரு சேரில் உட்கார வச்சுருவோம். அது ஏதோ பெயிண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும், கலராக இருக்கும், அது பார்த்து பழகிரும். அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவீங்க. அது என்ன பண்ணுறோம், ஸ்கூல் விட்டு வந்தோடனே டிவி பார்க்க ஆரம்பிச்சிடும். அது டிவி பைத்தியம் ஆயிரும்.
அப்புறம் நம்ம டிவி பைத்தியமா இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய திட்டிக்கிட்டு இருப்போம். பட் அதுக்கு யார் அடிக்ட் ஆக்கி விட்டது யாரு? நம்ம தான் தப்பு பண்றோம். அப்புறம் அந்த குழந்தைய டிவி பார்க்குன்னு திட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து, இப்போ என்ன குழந்தைய டிவியை பார்க்குற அளவுக்கு நம்ம யாரும் குழந்தைய பார்க்கறது கிடையாது. அதான் பிரச்சனை. இதுக்குள்ள நானும் இருக்கேன். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, இதுக்குள்ள நானும் இருக்கேன். எனக்கு காலைல 9 மணிக்கு புறப்பட்டு போனால் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். எங்கள் வீட்டில் அவ்வளோ திட்டுவாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்க. மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, மற்றவங்க என்ன இது பண்ணுறாங்க. என் பையனையே கூட்டி போனால் பயங்கர கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னங்க இப்படி இருக்கான், அங்கே போகிறான், இங்கே இது பண்ணுறான் அப்படின்னா. அதை என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்றவங்களை பற்றி கவலையே படாதீங்க. ஒரு 2-3 வருஷம் ஆகும், அதுக்கு வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகிடும், அவ்வளோதான். தேங்க்ஸ். பட் ஏடிஹெச்டிங்கெல்லாம் சும்மாங்க. அது ஒன்று ஒரு உருவாக்குறது. இப்போ ஒரு புயலுக்கு ஒரு தானே புயல்னு ஒரு பேரை வைக்கிறாங்கல்ல, ஒரு சம்பவத்துக்கும் சொல்றதுக்கு ஒரு விஷயம் மாதிரி தான் அந்த ஏடிஹெச்டி. அது வந்து பயங்கர பயமுறுத்த வேண்டிய ஒரு விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. Tam tam tararam pam 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 tam tam tararam pam pa tare ra re ra re ra. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? நிறைய இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடாது, படத்தில் செஞ்ச மாதிரி வீட்டில் செய்யக்கூடாது, யார் மண்ணில் கல்லை தூக்கி அடிக்கக்கூடாது, அதுக்கப்புறமா யாரையும் அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டாடி சொன்ன நேற்று கம்ப்ளைண்ட் வந்துச்சு நீ யாரையும் அடிச்சேன்னு. அதுக்கப்புறமா மீனெலாம் வளர்க்கக்கூடாது. அவ்வளோதான். போதும். முந்தானேத்து வந்த கம்ப்ளைண்ட்டு, பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து மார்கழி மாதத்துக்கு நல்ல பெரிய ஒரு கோலம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க திரும்பி வீட்டுக்குள்ளே போன உடனே தண்ணி ஹோஸ் பைப் எடுத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். எனக்கு வந்து ஃபோன் வருது, கொஞ்சம் தயவுசெய்து கீழே வரீங்களான்னு. அவங்க குடும்பமே கொந்தளிச்சு அங்கே நின்றுட்டுருக்கு. என்ன மேடம் ஆச்சுன்னா, பக்கத்து வீடுனா இந்த மாதிரி பாருங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து மலையாளிஸ், எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலாக இல்லை. அவங்க சவுத் இந்தியன், அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்த ஒரு விஷயம். நான் வந்து அவங்கக்கிட்ட சாரி சொல்கிறேன், இவனை கூப்பிட்டு சாரி சொல்லுன்னா பசங்க படம் பாருங்க அப்படின்றான். படத்தில் வந்து பார்த்த நிஷேஷ் தான் நீங்கள் இப்போ நேர்லேயும் பார்ப்பீங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. தெரிலப்பா சார் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க இந்த கேரக்டருக்கு. நிஷேஷ் கரெக்டா? இவனும் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் தான். ஆனால் நான் அதை ஹைப்பர் ஆக்டிவாக எடுத்ததே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னு அதை விட்டுடுவேன். வெறும் எங்கேயும் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே ஒரு ஹேர்டில்ஸ் வச்சுடுவேன், ஒரு 4 சேர் வச்சுடுவேன். ஸோ அந்த குச்சி போகிறது அப்போ சேர் குச்சிட்டு இருந்தா இப்போ மாடியாக தாவிட்டு இருக்கான். நானும் ஒன்ன மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கேன். நான் ஒரு இமேஜினரி ஸ்டோரிஸ் நிறைய அப்படி எழுதியிருக்கேன். நான் அவன்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணலாமா? யா சரி, இங்கே வா. The rainbow I know, Mom. Thank you. Okay. ஸோ நீங்கள் 2 பேர் காமாட்சி அண்ட் அபிமன்யு. ஸோ ரியல் லைஃப்பில் உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? சூர்யா சார், அமலா பால் இல்லாமல் உங்கள் ரியல் லைஃப் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? எங்க அம்மா படிப்படியே இம்சப்படுத்துவாங்க. அதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைய இம்சப்படுத்துவாங்க. இன்னைக்கு காலையில கூட ட்ரெஸ்ஸுக்காக சண்டை நடந்தது. அப்பா தான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொன்னாரு. வாழ்த்தனை எவ்வளோ பண்ணுவீங்க வீட்டில்? வாழ்த்தனம் அது அப்பா அம்மா கிட்ட தான் கேட்கணும். என்னுடைய வாழ்த்தனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியாது. பாண்டியராஜ் சார், நான் நேற்றுக்கே உங்ககிட்ட சொன்னேன். ஆக்சுவலி நீங்கள் பசங்களை பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும்னு படத்தை எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க எப்படி நடந்துக்கணும்னு மட்டும் தயவுசெய்து எடுத்துருங்க. இந்த படத்தை பார்த்ததுலேருந்து வீட்டில் கிறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் இந்த படத்துலேருந்து. ஜாஸ்தி பேசினா நெக்ஸ்ட் மீடியாவில் உன்னை பற்றி போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு லீவ் அவர் லைஃப். ஷீ இஸ் என்ஜாயிங். எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட இருந்து. இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இன்னும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா. நேற்று அவள் ஜெயா டிவியில் பேசுனதுலேருந்து நான் சொல்லிட்டேன், தேஜு ஐம் யுவர் ஃப்ரெண்ட், நான் உன்னை எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ வீட்டில், யுவர் அப்பா இஸ் சப்போர்ட்டிங் அண்ட் ஐ வில் ஆல்சோ சப்போர்ட் யூன்னு சொல்கிற மாதிரி சரண்டர் ஆகிட்டேன் ஃபுல்லாகவே.
நான் மீடியால என்னை பத்தி போட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆனேன்னு சொன்னேன். Tam tam tararam pam 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 tam tam tararam pam pa tare rare rare ra. சார் ஆக்சுவலி இந்த மாதிரி பசங்களை வந்து வீட்டில் ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். அதுவும் ஒரு ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்றதை பண்ண வச்சு ரீடேக்ன்றது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்கிட்டயே அதிகமான ரீடேக் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க டு மேக் தம் ஆக்ட்? பொதுவாக இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாமே பயங்கர பிரில்லியண்டாக இருக்காங்க. அதனால நமக்கு வேண்டிய விஷயத்த சொல்கிற விதத்தில் சொன்னோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருக்கும். என்னென்னா நம்ம கூட அவங்க செட் ஆகுறது. அதை செட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதான் அவங்க சொன்ன மாதிரி அமலாபால் சொல்கிற மாதிரி நம்ம உலகத்துக்குள்ள அவங்கள கொண்டு வந்தோம்னா அந்த படத்தை முடிக்கவே முடியாது. நம்ம அவங்க உலகத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னோம்னா அதை ஈஸியாக படமாக எடுத்துடலாம். என்னென்னா அவங்க பண்ணுற படத்தில் இறம்ப விஷயங்கள் என்னென்னா அவங்களுக்கே தெரியாமல் எடுத்த விஷயங்களாக இருக்கும். ஒரு இடத்துல உட்கார வச்சு இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஏதோ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்போம், கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இறம்ப ஷார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டீச்சராக வந்த ஷார்ட் எல்லாமே அந்த குழந்தைகள் எல்லாமே தெரியாமல் எடுக்கப்பட்டதான். சில டைலாக் மட்டும் சொல்லி பேசிப்பார் ஒரு தடவை, இப்போ டேக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி பாருங்க அப்படிம்போம். அது வந்து சும்மா பேசி பார்க்கும்போதே கேமராவை ஆன் பண்ணி எடுத்துருவோம். சில விஷயங்கள் மட்டும் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து எடுத்திருப்போம். அதனால வந்து பசங்க படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்புறம் அதில் வந்து எனக்கு ஆக்சுவலாக பசங்க படம் முடிஞ்ச உடனே ஹிந்திலையும் தெலுங்குலையும் அதை என்னை ரீமேக் பண்ண கேட்டாங்க. ஐயோ இன்னொரு தடவை அந்த படத்தை என்னால் பண்ணவே முடியாது, வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குழந்தைகள் படம் பண்ணுவீங்களா அப்படின்னாங்க. சத்தியமாக பண்ணவே மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். பட் அப்புறம் அடுத்த படங்கள் பண்ணி பார்க்கும்போது சத்தியமாக பெரியவங்களை வச்சு படம் பண்ணுறதோட குழந்தைகளை வச்சு படம் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் குழந்தைகள் படம் பண்ணுங்கிறதுக்கு இதாகிடுச்சு. ஸோ அந்த பசங்க மெரினா இப்போ பண்ணதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ குழந்தைகளை வச்சு படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி எனக்கு. நீங்கள் பாண்டியராஜ் சார் கூட நெக்ஸ்ட் படம் நடிப்பீங்களா? டைரக்ட் பண்ணுவாங்களா உங்களை? நம்புறேன். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரியலி ரொம்ப லைக் பண்ணேன். ஏன்னா என் பையனும் ரொம்ப நாட்டியாக இருக்கிறான். நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் என் பையனே ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது இந்த படத்தில். அது மட்டும் இல்லாத இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்ட்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் வாக்கு பலிக்கட்டும். கிடச்சின்னு ஃபஸ்ட்டு உங்களை நினச்சி பார்ப்பேன். எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. நடந்துச்சுன்னா சந்தோஷம். நான் வந்து இப்போ எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணேன். ஒரு பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்களுக்கான படம்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு இதுவே பெரிய அவார்டு தான். இது மாதிரி படங்கள் நிறையா வரணும் சார். நான் ஏன்னா இது வந்து முக்கியமாக பேரண்ட்ஸுங்களை வந்து நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற இப்போ நான் இந்த படம் பார்த்து நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற நான் சில கெட்ட எண்ணங்களை நான் இன்னிலேருந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படம் என்னை மாற்றிருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா அதை பசங்களை திணிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அந்த 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 எண்ணம், அந்த ஈகோவை இன்னியோட நானே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாவது தூக்கி போடணும்னு முயற்சி பண்ணுவேன். இது மாதிரி படங்கள் நிறையா வரணும் சார். நீங்கள் வந்து ஆள் பார்க்கறதுக்கு கடுகாக இருந்தாலும் பயங்கர காரமாக இருக்கீங்க. அதான் சார், நீங்கள் வந்து இந்த முயற்சியை வந்து நீங்கள் இதோட விட்டுறக்கூடாது. பசங்க 2ங்கிறது வந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு வந்து யாரும் எதுவும் செய்யறதில்லை. நீங்கள் பசங்க 12 வரைக்குமாவது மினிமம் எடுத்துன்னு போகணும். ஏன்னா அப்போ தான் என் பசங்க 10th வரைக்குமாவது போகும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இப்போ ரெண்டு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஷால் கூட கதகளி அப்படின்னு ஒரு படம், அது பொங்கலுக்கு வருது. சாங் நல்லா இருக்கா? சூப்பர், தேங்க்யூ. அடுத்து சிம்பு நயன்தாரா நடிப்பில் இது நம்ம ஆளு, அது வந்து பிப்ரவரியில் காதலனுக்கு வரப்போகுது. ஸோ இது 2 படத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக யோசிச்சு பார்க்குறேன் பசங்க 3. இல்லைன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக பசங்க 3 கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், பசங்க 3 சீக்கிரமாக நான் கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக. தேங்க்யூ.